வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இன்னைக்கு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து நம்ம பனையூர் அலுவலகத்துக்காக வந்து கொண்டிருக்கும்போது, ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு லேடி வந்து அவங்க கார மறிச்சு அவங்களுடைய எதிர்ப்ப தெரிவிக்கிற மாரி இருந்தது. இத பத்தி நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? அவங்க வந்து எதுக்காக இந்த மாரி பண்ட்டாங்க? சார் ஆக்சுவலா அது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜிதா. கட்சி டிவிக்கு அறிவிச்சு இந்த 2 வருஷத்துல தூத்துக்குடிக்காக பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அது அவங்களும் அவங்க ஆதரவாளர்களும் எதிர்பார்த்து இருந்தது மாவட்ட செயலாளர் பதவி தான். அதாவது மாவட்ட செயலாளர் பதவி அஜிதாக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆனா தலைமை இன்னைக்கு என்ன அறிவிச்சிருந்ததுன்னா, வேற ஒருத்தருக்கு சாமுவேல் அப்படின்றவருக்கும் அவரை சார்ந்தவங்களுக்கும் இன்னைக்கு அந்த பதவிகளை குடுத்துட்டாங்க. ஸோ இது முதல்ல அவங்க வரும்போதே நிர்மல்குமார் அவர்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க. புசியானந்த் கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க. பட் எந்த விதமான அவங்களுக்கு ஏத்த மாதிரி யாரும் பதில் சொல்லல. அவங்க பொறுமைக்காக சொல்லியிருக்காங்க. கடைசி கட்டத்துல அவங்க தலைமை கிட்ட நேரடியா அவங்களால தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்றது தான் அவங்களோட வாதமா இருந்தது. அதாவது எங்களுக்கும் தளபதி விஜய் அவர்களையும் நேரடியாவே எங்களால தொடர்பு கொள்ள முடியல. நடுவுல நிறைய இடையூறுகள் இருந்தது. அதனால எங்களால அவரை எப்படி நாங்க பாக்குறது, அவர்கிட்ட நாங்க எப்படி எங்களோட குறைகளை சொல்றது அப்படின்றது தெரியாம ஒரு ஆதங்கத்துல அவங்க அந்த காரை வழிமறிச்சிட்டாங்க. பட் அப்பயும் காருக்குள்ள இருந்து விஜய் வெளியில எத்தனைச்சு வரலாம்னு நினைச்சிருந்தா கூட அவங்களுக்கு அந்த அனுமதி வந்ததான்றது தெரியல. அவரால வெளியில வர முடியாதுன்றது செக்யூரிட்டி ரீசனா கூட இருக்கலாம். பட் அவரால வெளியில வர முடியல. அவரு அலுவலகத்துக்குள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் அங்க இருந்தேன். இவ்வளவு எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அங்கதான் இருந்தேன். காத்துட்டு இருந்தாங்க. பல பல தரப்பட்ட முறைகள்ல அவங்க முயற்சி பண்ணாங்க. பட் கடைசியில அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறமும் தலைமை கிட்ட இருந்து அவங்களுக்கு எந்த விதமான பதிலும் வராதனால அவங்க அலுவலகத்துக்கு முன்னாடியே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டம் நாங்க எந்த விதமான அவங்க ஒரு வார்த்தை கூட தளபதியை பத்தியோ தவக தலைவர் விஜய் பத்தியோ கட்சியை பத்தியோ அவங்க தப்பா சொல்லல. அவர்களோட குற்றம் அவங்க குற்றம் வைக்கிறது புசியானதுக்கு மேலதான். அவர் நாங்க எவ்வளவு வாட்டி நாங்க சொல்லும் போது நாங்க தலைமை கிட்ட பேசுறேன் எங்களை பொறுமை காக்க வச்சு கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க இந்த இத்தனை வருஷமா அவங்க வெறும் இந்த 2 வருஷம் செஞ்சது மட்டும் இல்லாம அவங்க விஜயோட எவ்வளவு வருஷம் பயணம் பண்ணியிருக்காங்கன்றதுலாம் நிறைய ஆதாரத்தோட அவங்க காட்டினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 7:30 மணிக்கு மேல சிடிஆர் நிர்மல்குமார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்க இது ஒரு முடிவு பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அங்க என்ன வாதம் வச்சாங்க. இதுக்கு நடுவுல நிறைய மாற்று கருத்துக்கள்லாம் சமூக வலைதளங்களை பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இவங்க திமுக கைக்கூலி, திமுக தான் இதுக்கு பின்னாடி இருக்கு, அது இது நிறைய விஷயங்கள். ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு சின்னதா ஒரு விஷயம் பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்க. அதாவது எங்களோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எங்களோட பயணம் தளபதியின் வழியில எங்க பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த வதந்திகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் நான் பார்க்கறேன். சரி சார். இப்ப இன்னொன்னு எப்படின்னா, நீங்க சொன்ன மாரி தான். இப்போ திமுகவுடைய திமுக தூண்டிவிட்ட நிர்வாகிகளா இருக்குமோன்ற மாரி ஒரு ஒரு சிலர் பேசி தான் இருக்கிறாங்க. ம். ஸோ உண்மையிலே இவங்க டிவிக்கு உடைய உண்மையான தொண்டர்களா? சார் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவங்க நினைச்சிருந்தா பிரஸ்ஸ கூப்பிட்டுருக்கலாம், முன்னாடி பேசியிருக்கலாம். மாவட்ட செயலாளர்கள் நடந்த அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே தளபதியை அசிங்கப்படுத்திருக்கலாம், கட்சியை அவமானப்படுத்தியிருக்கலாம். ஒரு வைஷ்ணவி மாதிரி அவங்க மொத்தமா அதை யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த ஸ்பாட்லைட்டை. அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க அமைதி தான் காத்தாங்க. அவங்க யார்கிட்டயும் பேசல. நாங்க அங்க பத்திரிக்கையாளர்களா நிறைய பேர் இருந்தபோது கூட என்ன போய் கேட்டாங்க அப்படின்னா, நீங்க பேட்டி கொடுங்க, நீங்க எதிர்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, அது தளபதிக்கு கெட்ட பேர் ஆயிடும். அதனால நாங்க பண்ண முடியாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொன்னாங்க அவங்க. அவங்க எங்களால பேச முடியாது. அவங்க என்னன்னா, அவங்க வீடியோ நிறைய பதிவு பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இன்னைக்கு வீடியோ என்ன கவர் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க அந்த ஃபோட்டோ ப்ரூஃப் எல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப ஆதங்கமா பேசினதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி வந்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது துரோகம். விஜய் அவர்கள் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் நிறைய பரவுச்சு. பட் அவங்க என்னன்னா, ஆக்சுவலா இவங்களுக்கும் இவரோட சகோதரன் நினைக்கிறேன். இவங்க திமுகல இருந்திருக்கிறதா ஒரு பேச்சு இருந்தது. அதோட கனெக்ஷன் இருக்கிறனால இவங்க ஒரு ஸ்லீப்பர் செல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க உள்ளவங்களே நிறைய பேர் இவங்களை அந்த மாதிரி குற்றம் சாட்டினாங்க. பட் அங்க இருக்கும்போது பாக்குறப்போ அவங்க கிட்ட அந்த ஆதாரங்கள் இருக்கு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் தலைமை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். 2 பக்கமும் கூப்பிட்டு பேசியிருக்கலாம். இவங்களை சார்ந்தவங்களுக்கும் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் சரிபாதியா பிரிச்சு கொடுத்துருக்கலாம் பதவிகளை. இல்லைன்னா கூப்பிட்டாது பேசியிருக்கலாம். இவங்களை அலுவலகத்துல தலைவர் உள்ள வந்துட்டாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு இவரையும் உங்க ஆதரவாளர் ஒரு 4 பேரை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். அப்படி பேசாதது தான் அவங்க ஆதங்கமா நான் பாக்குறேன். மற்றபடி இதுல திமுகவோட பேக்ட்ராப் இருக்கு, அவங்களோட செயல் திட்டம் இருக்கு, அவங்க ஒரு ஸ்லீப்பர் செல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க ஸ்பாட்லைட் அவங்க இருக்கும் போதே அதை திசை திருப்பி இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கும் டிவிக்கு. பட் அப்படி பண்ணல அவங்க. கடைசி வரைக்குமே அவங்க எதிர்த்து பேசணும்னு நினைச்சு பேசல. இப்போ நடு ரோட்ல ஒரு பெரிய தலைவர் அவர அவர் கார வழிமறிச்சு ஒரு உறுப்பினர் இப்படி பண்றது சரியா? தமிழ்ல நம்ம இந்த கண்டிப்பா இது அரசியல் தப்பு இல்ல. சரியா? இல்ல இது தப்பு தான். இது அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. நாங்க அப்படி பண்ணியிருக்க கூடாது தான். பட் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது யாருன்னு பார்க்கணும்ல. அதாவது வளர்ந்து வர கட்சி, மக்களிடையில பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு கட்சி அப்படின்னும்போது அந்த கட்சிக்குள்ள இந்த உள்கட்சி பூசல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம் தான். ஏன் இது இவ்வளவு பெருசா பார்க்கப்படுது அப்படின்னா, திமுகக்குள்ள பார்க்காத போன வாரம் எம்எல்ஏ ஒருத்தர் ஒரு அடாடிய சட்டை தூக்கி போட்டு போனார். ஏன்னா என்னால ஒரு எம்எல்ஏவால டெப்யூட்டி சிஎம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி.
அந்த மாதிரி நிறைய உட்கட்சி பொசல்கள் எல்லா கட்சியிலுமே இருக்கும். பட் இங்க என்ன பிரச்சனைனா டிவிகே அப்படின்னு வரும்போது மக்கள் அதை அதிகமா பாக்குறாங்க. இப்ப ஒரு ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தான். ஆனா பாருங்க ஒட்டுமொத்த மீடியாவும் இன்னைக்கு அங்கதான் இருந்தது. ஒட்டுமொத்த மீடியாவும் கலைஞர் டிவி உட்பட. அப்போ ஒரு மாவட்ட செயலாளர்களை பதவிக்கு அது ஒரு கட்சியோட மீட்டிங், அது கட்சியோட ஒரு நிகழ்ச்சி அது. ஆனா அதுக்குள்ளேயுமே வந்து அவ்வளவு மீடியா இருக்குதுன்னா அவ்வளவு ஒரு பொது பார்வையில எல்லாரும் பாக்குறாங்க, மக்கள் அவ்வளவு பாக்குறாங்க, மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு பார்வையில இப்போ இந்த மாதிரி சமயத்துல வந்து இப்பயாவது தலைமை கிட்ட நம்மளோட அட்டென்ஷனை கொண்டு வரணும், நம்ம மேல பட வைக்கணும்ன்ற ஒரு முயற்சியில அவங்க ஈடுபட்டிருக்காங்க. பட் அவங்களே அதை சொன்னாங்க, அது தப்பு, நாங்க பண்ணிருக்கோம், ஒரு ஆதங்கத்துல பண்ணிட்டோம், அது தப்பு தான். ஆனா அப்ப கூட தலைமை வந்து எங்க கிட்ட வந்து தொடர்பு, நாங்க எங்க பிரச்சனை என்னன்னு கேட்பாங்கன்னு நினைச்சு தான் நாங்க பண்ணோம் நாங்க. ஆனா அது முற்றிலும் தவறுன்னு அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. அது தப்பு தான், அப்படி பண்ணக்கூடாது எப்பவுமே. இதனால கட்சிக்குள்ள ஏதாவது நிறைய குழப்பங்கள் ஏற்படுது சொல்லிட்டு ஒரு சிலவங்க சொல்றாங்க. அது உண்மைங்களா? இல்ல சார், நான் பார்த்த வரைக்குமே கட்சிக்குள்ள இருக்கிற அடிமட்ட தொண்டர்களா இருக்கிறவங்க முதற்கொண்டு அவங்களோட பார்வை என்னன்னா, அவங்க வந்து தலைவர் மேல ஒரு பெரும் மதிப்பா இருக்காங்க. அவங்களோட தலைவர் மேல அவர் பேர் கெட்டக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்சிக்குள்ள தப்பான ஆட்கள் வந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து ஒரு முனைப்பா இருக்காங்க. அது அடிமட்ட தொண்டனா இருந்தாலும். ஸோ இந்த கட்சிக்குள்ள இருக்கிற இந்த சின்ன சின்ன ஓட்டைகளை வந்து சரி பண்ணணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அது ஆப்வியஸ்லி எல்லாரும் நினைக்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னா, தேர்தலுக்கு தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரி செஞ்சுட்டா இப்போ இருக்கிறத விட டிவிக்கு பன்மடங்கா இன்னும் பலப்பெற்ற கட்சியா மாறிடும். அதுல மாற்று கருத்து இல்ல. நன்றி ராம் சார். கொஞ்சம் டைம் ஒதுக்குனதுக்காக ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி சார். கையில போட்டு கட்டி கையில போட்டு கட்டி